அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிறக்க போகிற ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது, மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இந்த ஜூன் மாதம் மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களை பிறக்க போகிற ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவிற்கு சுமாரான காலமாகவே இருக்கும். பலன்களும் அவ்வாறே கிடைக்கப்பெறும். ஒரு கலவையான பலன்கள் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அரசாங்க வேலைகள் சற்று எழுப்பதியாக சென்று அதுக்கப்புறம் முடிவடையும். தந்தை மற்றும் தாய் துணையுடன் பார்த்திங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு உண்டாகலாம். அதாவது உங்களுடைய தந்தைக்கிட்டேயோ தாய்கிட்டேயோ இல்லை உங்களுடைய துணையுடனோ பார்த்திங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் உருவாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக பெறும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்க நேரிடலாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாக பெறும். இந்த மாதம் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கவனமுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சாதகமான மாதமாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறுவீங்க. இந்த காலம் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவி கிடையே பார்த்தீங்க அப்படின்னா வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் மூலமாக உதவியும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியும். அதே மாதிரி மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் அமைய பெறப்போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களால் அவ்வப்போது சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் தள்ளியே இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் பார்த்திங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் அதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடிவடையும். சொத்து பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா சுமூகமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உண்டாகலாம். இந்த காலம் நீங்கள் எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு உண்டாக பெறும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறும். ஆனாலும் இந்த காலம் உங்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு உகந்த காலமாகவே இருக்குங்க. இந்த ஜூன் மாதம் பணவரவு பார்த்தீங்க அப்படின்னா கணிசமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாகவும் இருக்காது, வரவுக்கு குறைவாகவும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். செலவுக்கு நிகரான வரவு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டாக பெறும். மேலும் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்குவதற்காக வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடுங்க. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே எளிதில் வெற்றி பெறுங்க. எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு கலவையான காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஓரளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனை உருவாவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி கொள்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்க்கும் பொழுது அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். தாய் மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வேலைகள் சற்று தாமதமாக முடியுங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி தாயுடன் கருத்து வேறுபாடு உண்டாகக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையாக இருக்க பாருங்க. கூடுமான வரைக்கும் குடும்பத்தினரை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த மாதம் நீங்கள் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது. இந்த காலம் அனைத்து காரியங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி உங்களுக்கு உண்டாக பெறுங்க. புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் வீடு மனை வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சி அனுகூலமாகவே முடியுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிகிறதுல தாமதம் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் இழுபறியாகவே முடியுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பணப்புழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உறவினர்களினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறும். உங்களினுடைய முன்னேற்றத்திற்கு உரிய காலமாகவும் இருக்கப்பெற போகிறது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டாக பெறும். அதே மாதிரி திருமண முயற்சிகள் அப்படின்னு வரும்பொழுது சாதகமாக முடிவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தையின் வீண் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்க பாருங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாயுடனும் தந்தையுடனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதீத அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பல வகைகள்லையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்குங்க. இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையும் தீமையும் இருக்கும். அதே மாதிரி சந்தோஷமும் இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த மாதிரியான பலன்கள் மேஷராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்கப்பெறுவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக திட்டமிட்டு செய்யணும். ஒரு உறவினர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெரும்பாலும் விவாதங்கள், வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் காரியத்திலையும் பார்க்கும் பொழுது நிதான போக்குடன் இருக்க பாருங்கள். எடுத்தம் கவிழ்த்த அப்படின்னு செய்யாதீங்க. அலட்சியம் கூடவே கூடாது. அதே மாதிரி பார்க்கும் பொழுது
உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனக்குறைவும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறுங்க.